தாவேகா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிராக திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு மறைமுக பேரத்தில் ஈடுபட்டதா ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே தான் இருந்தாங்க. இல்லை, நீங்கள் செந்தில் பாலாஜியோடைய அரசியல் பயணமே அப்படி தானேங்க. அவர் எந்த கட்சிக்கும் உண்மையாக இருந்தவர் கிடையாது. அவர் பல கட்சி அமாவாசையின் பட்டம் பெற்றவர். செந்தில் பாலாஜி திமுகவுடைய ஒரு கஜானாவை தான் பார்க்க. திமுகவின் பெரும்பான்மையான பணங்கள் அவர்கிட்ட புடங்கிட்டு இருக்கு. அதிமுகவில் இருந்து வரக்கூடியவர்களுடைய கருத்தாகவும் அதிமுகவிலிருந்து வரக்கூடிய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய உள்கட்சி முரண்பாடுகளின் மீதான அதிருப்தியின் வெளிப்பாடாக அவங்க வேற கட்சியை நோக்கி நகர்றாங்க. அவர்கள் நாளை சீட்டு தரப்படலாம், தராமலும் போகலாம், அவர்கள் எம்எல்ஏ ஆகலாம், ஆகாமலும் போகலாம். இது எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. நீங்க கடந்த திமுக ஆட்சியில ஆபாச பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி அவர்களை தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவராக போடும்போது திமுக ஏன் இதை பற்றி ஏன் பேசலை? திமுக தான் அது நியமனம் செஞ்சது. தவறு என்று சுட்டிக்காட்டும் போது அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பண்புள்ள ஒரு முதல்வராக இன்றைக்கு விஜய் இருக்கிறார். அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி இது போன்ற சில பிரச்சனைகள் வந்தது. அதை எல்லாமே உடனடியாக அவங்க திருத்தி இருக்கிறாங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட கண்ணதாசன் இருக்காருன்னா வணக்கம். வணக்கம். தமிழகத்துல குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தை ஒன்றும் பழசெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 80 காலகட்டங்களில் தொடங்கி ரீசெண்டாக 2014-18 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்போ இந்த டிவிகே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நிறைய அதை பத்தி பேசப்படுது. முதல் முறையா எதிர்பக்கத்துல இருந்து ஒரு புயல் கிளம்பி இருக்கு. என்னன்னா திமுக கட்சி தாவேகா எம்எல்ஏக்கள், அதுவும் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்களிட்ட 35 கோடி ரூபாய் தரதா சொல்லி அவரை எதிர்ப்பா ஓட்டு போட சொல்லி கேட்டதாகவும் அதுக்கு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை பத்தின உங்களோட முதல் கருத்து. ஏற்கனவே தாவேகா தேர்தலில் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்ற போதே திமுகவும் அதிமுகவும் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க. அது இன்னைக்கு அவங்களோட இருந்த கூட்டணி கட்சியினர், குறிப்பாக அதிமுகவில் இருந்து இன்னைக்கு விலகி போன பலருடைய குற்றச்சாட்டா என்ன இருக்குன்னா, தாவேகா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிராக திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு மறைமுக பேரத்தில் ஈடுபட்டதா ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே தான் இருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டை எல்லாம் மெய்ப்பிக்கும் வகையில் சமீபத்தில் தாவேகாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு இளையராஜா அவர்கள் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு. அந்த புகாரில் செந்தில் பாலாஜி அவர்களின் தூண்டுதலின் பேரில் ஊடகவியலாளராக இருந்து கொண்டிருந்த திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் தாவேகா ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும், அதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 35 கோடி ரூபாய் அளவுக்கு தருவதாக பேரம் பேசியிருக்கிறதா இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. அதன் அடிப்படையில் 3 பேர் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி மீதும் வழக்கு பதிவு செய்து தேடப்பட்டு வருவதா ஒரு செய்தி இருக்கு. இப்ப நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்களுடைய சுரண்டி ஆட்சி கொளித்து அவர்களை அனுபவித்த அந்த பதவி சுகத்தை விட்டுக் கொடுக்க முடியாம இன்றைக்கு புதிதாக ஒரு ஆட்சி அரியணை ஏறினதும் அதுக்கு எதிராக எப்படியெல்லாம் சதி செய்ய முடியும் அப்படிங்கிறத இவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க சமீப காலமா கல்யாண வீடுகள் எல்லாம் போய் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்துவிடும் என்று அவர் கூறிக்கிட்டு இருக்கிறதுடைய பின்னணி இது போன்ற மறைமுக பேரத்தில் திமுக ஈடுபட்டு வருவதன் அடிப்படையில் தான் ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு வராரா அப்படிங்கிறத நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. இதற்கு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காரு. இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கையா இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இந்த விஷயத்துல குற்றச்சாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கப்படுது. அவர் போலீஸ் தேடிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது. அது உண்மைதானா? இல்ல, நீங்க செந்தில் பாலாஜியோட அரசியல் பயணமே அப்படிதானங்க. அவர் எந்த கட்சிக்கும் உண்மையா இருந்தவர் கிடையாது. அவர் பல கட்சி அமாவாசையின் பட்டம் பெற்றவர். நீங்க இன்னும் சொல்ல போனால் அதிமுகவின் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தார். அதிமுகவிலிருந்து பலரை உடைச்சி தான் திமுகவுக்கு போய் அங்க செல்வாக்கு மிக்க தலைவராக வலம் வந்துட்டு இருந்தார். செந்தில் பாலாஜி திமுகவுடைய ஒரு கஜானாவை தான் பார்க்கப்பட்டார். கடந்த ஆட்சியில நீங்க செந்தில் பாலாஜி நேரடியாக சிறைக்கு அனுப்பப்பட்ட போதும் கூட பின்னாட்களில் பொறுப்பில்லாத அமைச்சர் போலதான் அவர் அதிகாரமிக்க ஒரு நபராக செயல்பட்டு இருந்தார். அதனால திமுகவின் பெரும்பான்மையான பணங்கள் அவர்கிட்ட புடங்கிட்டு இருக்கு. அதனால அவர் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தான். அதனால செந்தில் பாலாஜி மீதான இந்த குற்றச்சாட்டு எந்த வகையிலும் பொய்யானதா நமக்கு தெரியல. இது முழுக்க ஆதாரப்பூர்வமாக வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டு மீது உறுதியாக நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். கண்டிப்பாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் என்று பார்க்கலாம் விரைவாக. டிவிகேல இருந்து ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வராங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு நாளைக்கு 7 சிட்டிங் எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டு டிவிகேக்கு வந்துட்டாங்க. ஆனால்
இது எப்படி நான் ஒரு பக்கம் மட்டும் குதிரை பேரம், இன்னொரு பக்கம் குதிரை பேரம் இல்லைன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? இல்ல இப்ப அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்களுடைய கருத்தாகவும் அதிமுகவிலிருந்து வரக்கூடிய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய உள்கட்சி முரண்பாடுகளின் மீதான அதிருப்தியின் வெளிப்பாடாக அவங்க வேற கட்சியை நோக்கி நகர்றாங்க. எம்எல்ஏவே வந்து இணைஞ்சோம்னா அதுல என்ன பிரச்சனைனா, கட்சி தாவல் தடை சட்டத்தின் படி அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் அப்படிங்கிறதால அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் தாவேகா வந்து இணையிறது அப்படிங்கிறது வந்து இது எப்படி குதிரை பேரமா ஆகும் அப்படின்னு தெரியல. அவர்கள் நாளை சீட்டு தரப்படலாம், தராமலும் போகலாம், அவர்கள் எம்எல்ஏ ஆகலாம், ஆகாமலும் போகலாம். இதுக்கு வந்து எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் அவர்கள் வந்து தாவேகாவை நோக்கி நகர்றாங்க. ஏன்னா அதிமுகவில் இனி தங்களுக்கான அரசியல் எதிர்காலம் கிடையாது. அதிமுகவில் நிலவக்கூடிய தலைமை மோதல், அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலை அவர்கள் வந்து உள்வாங்கி கொண்டதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து தாவேகாவுக்கு வராங்க. இதை நீங்க குதிரை பேரம் சொல்றதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இதுல கிடையாது. ஏதாவது அவர்கிட்ட பணம் பரிமாற்றம் நடைபெற்றிருக்கா, தாவேகா எம்எல்ஏக்கள் யார்கிட்டயா வந்து பணம் கொடுத்ததாக ஏதாவது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நீங்க எதிர்க்கட்சிகள் தான் ஆதாரப்பூர்வம் நிரூபிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்காங்க. ஆனா அதே மாதிரி வந்து பாடத்திட்ட அதாவது பாடத்திட்ட சரிபார்ப்புல வந்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை வந்து இந்த தாவேகா ஆட்சியில வந்து நியமிச்சது ரொம்ப எல்லாருமே வந்து பெருமையாகவும் ரொம்ப பெரிய விஷயமாவும் பார்க்கப்படுது. ஆனா அதுக்கு கீழேயே வந்து நிறைய பேரை வந்து நியமிச்சிருக்காங்க. தாவேகா கட்சியை சேர்ந்த நிறைய பேர் இதுல வந்து இருக்காங்க. அது சரியானது இல்ல. கடந்த நீங்க இப்போ இன்னைக்கு வந்து மயில்சாமி அண்ணாதுரை பத்தி நம்ம ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டியதில்லை. இந்தியாவே போற்றிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர். இன்னும் ஒருபடி நம்மை போன்றவர்கள் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படித்து இந்தியாவில் உச்சம் தட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிஞர். அவர் போன்றவர்கள் வந்து நீங்க பாடத்திட்ட வடிவமைப்பு குழு தலைவராக போடும்போது இவ்வளவு சர்ச்சையை கொண்டுட்டு இருக்கீங்க. நீங்க கடந்த திமுக ஆட்சியில வந்து ஆபாச பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி அவர்களை வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவராக போடும்போது திமுக ஏன் இதை பற்றி ஏன் பேசலை? திமுக தான் அது நியமனம் செஞ்சது. இன்னைக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தாவேகாவை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து இந்த பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. இது தவறான முன்னுதாரணம். இந்த முன்னுதாரணத்தை உருவாக்கியதே திமுக தான். கடந்த காலங்களில் திமுகவை சேர்ந்த லியோனி அவர்கள் பாடநூல் கழகத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். மனுஷபுத்திரன் அவர்கள் நூலக குடும்பத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். இப்படி திமுகவை சேர்ந்த பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து அரசு வாரியங்களிலும் அரசு பதவிகளிலும் வந்து நியமிக்கப்பட்டது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால இது ஏதோ புதுசா தாவேகா தான் வந்து கட்சியினருக்கு வந்து பொறுப்பு கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குவதை யாருமே ஏத்துக்க போறது கிடையாது. இது காலங்காலமாக திமுக செய்தி. நீங்க இன்னும் ஒருபடி வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய இதயம் கவர்ந்த வாணி வீணை காயத்ரி அப்படிங்கிறவங்க வந்து நீண்ட காலமாக வந்து தமிழ்நாடு இசைக்கல்லூரியோடைய முதல்வராக இருந்தாங்க. அது எல்லாமே வந்து அந்தந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு விருப்பமானவர்களைத்தான் அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து அந்த அரசு பதவிகள் வைக்கிறதுன்றது ஒரு நடைமுறையாக தான் இருக்குது. இது திடீர்னு ஏதோ தாவேகா தான் வந்து இப்படி ஒரு புதிய நடைமுறையை உருவாக்கி இருக்கிற மாதிரி பேசுறது வந்து ஏற்புடையதே கிடையாது. இதுக்கான தொடக்க புள்ளி பிள்ளையார் சுழி போட்டது எல்லாமே வந்து திராவிட கட்சிகள் தான், குறிப்பாக திமுக தான். திமுக ஆட்சி காலத்தில் தான் அதிகப்படியாக கட்சியினர் வந்து அரசு பதவிகளில் ஈடுபடுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது நீண்ட நாள் வரலாறா இருக்கு. அதுக்கு ரொம்ப சமீபத்திய வரலாறு திண்டுக்கல் லியோனி போன்றவர்கள்லாம் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இன்னொரு விஷயமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த ஒரு 2-3 நாள்ல வந்து பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கு. என்னன்னா வந்து இந்த ஆட்சி வரத்துக்கு முன்னாடி இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, கனிம வளங்களை பாதுகாக்கிறதுல நாங்கள் எப்பயுமே நோ காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு. ஆனால் இப்பொழுது கன்னியாகுமரியில வந்து கனிம வளங்கள் அள்ளுறதுக்காக ஒரு ஒரு கொட்டேஷன், ஒரு டெண்டர் வந்து ஓகே செய்யப்பட்டு அதுக்கான கோ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது விஷயமா இன்னைக்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் அவர்களும் இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்வர் விஜய் அவர்களை நேரடியாக சந்திச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்று இந்த திட்டத்தோடைய ஆபத்துகள் குறித்து எடுத்துரைத்து பேசியிருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்களும் உறுதியாக மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இது குறித்து பரிசீலனை செய்யறோம் சொல்லியிருக்காங்க. இங்க என்ன நடைமுறை சிக்கல் உருவாகுது, இங்க திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவது எல்லாமே அரசு அதிகாரிகளாக தான் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஏதோ முதல்வர் இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே அவர் தான் எல்லா திட்டத்தையும் தயார் பண்றாருலாம் கிடையாது. ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்ட திட்டங்களை அரசு அதிகாரிகள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இதிலே வந்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் தலைமையிலான கட்சியினர்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இன்னும் புரிதல் தேவைப்படுது. அந்த புரிதல் இல்லாத சில விஷயங்கள் தான் இது போன்ற தவறுகள் நடைபெறுது. அதை வந்து உடனடியாக அவரும் வந்து தவறு என்று சுட்டி காட்டும் போது அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பண்புள்ள ஒரு முதல்வராக இன்றைக்கு விஜய் இருக்கிறார். அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி இது போன்ற சில பிரச்சனைகள் வந்தது, அதை எல்லாமே வந்து உடனடியாக அவங்க வந்து திருத்தி இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த விடயத்திலும் முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. உறுதியாக இந்த மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் அந்த திட்டம் வந்து இருந்தால் அதை உடனடியாக நான் வந்து பரிசீலனை செய்து நீக்கவும் சொல்லியிருக்கிறாங்க. உறுதியாக நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நன்றிண்ணே, நிறைய விஷயங்களை மக்களுக்காக பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நன்றிண்ணே. நன்றி.